Welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு மாவு பண்ண நான் 1 கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 1 hour தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். 1 hourக்கு அப்புறம் அந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 250 கிராம் உளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 1 கிலோ பச்சரிசிக்கு 250 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சிம்மர்லேயே வச்சுட்டு பொறுமையாக நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், கருகிடாமல் பார்த்துக்கணும். இதுக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 250 கிராம் உளுந்து 50 கிராம் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம காய வச்சுருந்த பச்சரிசி அப்புறம் வறுத்த உளுந்து பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் நம்ம வீட்டிலே மிக்சியில் அரைச்சி நம்ம சலிச்சிக்கலாம். கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி இருந்தால் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக முறுக்கு மாவுன்னு சொன்னோன்னா அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கலாம் அரைச்சி. நான் இன்றைக்கி மிஷினில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக நமக்கு முறுக்கு மாவு கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 year ஆனாலும் இது கெட்டே போகாது. இப்போ அந்த மாவு வச்சு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1.5 கப்பு முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த அச்சு கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கையை வச்சு கிளறி விடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இப்போ செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவு கிடைக்கும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் பிசைஞ்சு வச்சுருந்த முறுக்கு மாவை ஃபில் பண்ணி முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலே இது பண்ணிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலே நம்ம இதை பிழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமாக இது வெந்துடும். நல்லா நமக்கு கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதே மாவு வச்சு முள்ளு முறுக்கு கார முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு நம்ம முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம சுட்டணும், இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த முள்ளு முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இந்த கார முறுக்குக்கு இந்த அச்சில் சுட்டால் நல்லாயிருக்கும். இந்த அச்சிலையும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இந்த அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நம்ம முறுக்கை ஸ்ட்ரெயிட்டாக கரண்டியில் புழிஞ்சு விடலாம். இது நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையிலலாம் தெளிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கரண்டியை மெதுவாக நம்ம அதுக்குள்ளே விட்டோம்னா முறுக்கு அதில் அப்படியே விழுந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். ஏன்னா வெளியில் டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல காரமான முள்ளு முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியான கார முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாவு வச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு
ஆட் பண்ணி இதை நல்லா கை வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா 3 டேபிள் ஸ்பூன் கொதிக்கிற எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு நான் இந்த அச்சு எடுத்துக்கிறேன். இடியாப்பம் பண்ணுறதுக்கும் அடுத்த சைஸ் அச்சு இது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த அச்சில் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது தட்டில் போட்டு காமிக்கிறேன். தட்டிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை புழிஞ்சிக்கலாம் தட்டில். இப்போ அது ஸ்லோவாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி 3 முறுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching, friends. Please like, share and subscribe.